ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஒரு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கியரில் பார்த்திங்கன்னா 3 டைப் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது வந்து நம்ம வேகத்துக்கு தகுந்த மாதிரி நாமளே கியரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு செகண்ட். அதுக்காக தான் இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன். மேனுவலாக யூஸ் பண்ணதுனால மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த ஆட்டோமேட்டிக் எதுலெல்லாம் இருக்குன்னா, காஸ்ட்லியான சொகுசு காரில் எல்லாமே இருக்கும். ஆடி, பென்ஸு, BMW, ஜாகுவார் இந்த மாதிரி கார்லலாம் ஏடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதுதான் செகண்டு. சில வண்டியில் பார்த்திங்கன்னா தேர்டு ஆட்டோ கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது காமனாகவே இப்போ எல்லா வண்டியிலும் வர்றதுக்கு ஆரம்பிச்சு. இதில் என்னென்னா மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாக்கும், ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைரில் இந்த ஆட்டோ கியர் ஷிஃப்டிங்கில் கியர் அப்ளை பண்ணிவிட்டு டோர் ஓப்பனில் இருந்தால் மூவ் ஆகுமான்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணுவோம், வண்டி வந்து கியரில் இருக்கான்னு பார்ப்போம். கியரில் இருந்தால் எந்த வண்டியுமே ஸ்டார்ட் ஆகாது, கிளச்சை பிடிச்சா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம நியூட்ரலில் இருக்குது, நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு இது நியூட்ரல். ஓகேங்களா? இப்போ நம்ம பிரேக்கை அப்ளை பண்ணணும். பிரேக் எதுக்காக அப்ளை பண்ணணும்னா, கிளச்சு இல்லாத இது ஆட்டோமேட்டிக்னால பிரேக்கில் தான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், நியூட்ரலில் இருக்கணும். இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட். இது வந்து டாப் மாடல்ன்றதுனால புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்காங்க. சில வண்டியில் கீ இருக்கும், அது நார்மல், அதை மிடில் வெர்ஷன் இல்லை பேசிக் வேரியேஷனில் கீ தான் இருக்கும். இது என்னா நியூட்ரல். இது வந்து எம்ஐ டிஸ்பிளேயில் நமக்கு என் சொல்லி காட்டுது. என்னா நியூட்ரல்ன்ற பொசிஷனில் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நியூட்ரலும் இருக்கணும், பிரேக் மேலே காலை வச்சுருக்கணும், கியரில் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டர் பொசிஷன் இப்போ சென்சார் எரியுதுங்களா, இது வந்து நியூட்ரல் இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் வச்சுட்டு நம்ம ரிவேர்ஸ் கியர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ரிவேர்ஸ் கியர், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிவேர்ஸ் கியர் போடுறோம். ரிவேர்ஸ் கியர் போடும்போது பெடலை ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ரிவேர்ஸ் கியர் போடணும்னா ரியர் கேமரா ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ டிஸ்பிளேலும் பாருங்கள் ஆர்ன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இது எதுக்குன்னா ரியர் கியர் நம்ம போட்டுக்கிறதுக்காக நம்மளுக்கு இண்டிமேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிவேர்ஸ் கியர் பாருங்கள் டிஸ்பிளேயில் காட்டுது. என்னென்னு காட்டுது பாருங்கள், உங்களுக்கு டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சென்சாரை சார் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா, அந்த சென்சாரை பிடிச்சா மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும், இல்லைனா மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னாக்க, டோர் ஓப்பன் இருக்கும்போது எந்த வண்டியுமே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற வண்டி மூவ் ஆகாது. எக்ஸலேட்டர் கொடுத்தா தான் மூவ் ஆகும். நீங்கள் அதே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுக்க தேவையில்ல, கியர் அப்ளை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதை நீங்களே வியூ பண்ணி. ஓகேங்களா? எப்பவுமே எந்த ஒரு வண்டியை ட்ரைவ் பண்ணாலே 4 லாக்காக இருக்கிறதா நீங்கள் செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம். இந்த வண்டியில் சென்சார் வச்சதுனால நீங்கள் கியர் அப்ளை பண்ணாக்க எக்ஸலேட்டர் கொடுத்தா தான் போகும், இல்லைனா எக்ஸலேட்டர் கொடுக்கலனா வண்டி மூவ் ஆகாது. அதுதான் இந்த வண்டியோட ஆப்ஷன். ஓகேங்களா? பெடல் மேலே கார்டு எடுத்து கூட வண்டி மூவ் ஆகலை இந்த வண்டியில். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இது நம்ம சேஃப்டிக்காகவும் இதை நினைக்கலாம். ஓகேங்களா? எப்போவுமே எங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டோர் லாக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கே மூவ் பண்ணணும். அதுக்கு தான் டிரைவர் கண்ட்ரோலில் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சேஃப் மை காரில் இருக்கின்றதை தெரியப்படுத்துங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். ஓகே, பாய் பாய்.
இது அப்படியே கீழே தள்ளுங்க. இதுதானே? ஓகே ஓகே. விட்டா பிரேக்கில் கால் விட்டா போல பார்த்தீங்களா? இதுதான் திருப்பியும் பிரேக்கு